2014ஆம் ஆண்டுக்குரிய வரவு செலவு திட்டத்தை உங்கள் சார்பாக மக்கள் சார்பாக இந்த சபையின் கையிலிருந்து உங்கள் அனுமதியை நான் நாட்டுகிறேன். மாநகர முதல்வராக முதலாவது வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிப்பதற்கு நான் கிடைக்கிறேன். 34 லட்சம் மேலதிகமாக வருமானமாக நாங்கள் வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைத்தான் அல்ஹம்துலில்லாஹ் இந்த வரவு செலவு திட்டம் எங்களால் முன்வைக்கப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதனை பரிசீலனை செய்து அங்கீகாரம் வழங்கி மக்களின் அபிலாஷைகளை அடைத்துக் கொள்வதற்கு இந்த நிலைகளான திட்டங்களை முன்னெடுக்க ஒத்துழைப்பு வழங்குமாறு விடயமாக வேண்டிக் கொள்கின்றேன். இன்று சமர்ப்பிக்கப்பட்ட இந்த மாநகர சபையினுடைய 2014ஆம் ஆண்டுக்குரிய மாநகர சபையின் வரவு செலவு திட்டம். ஆனால் இந்த இடத்தில் ஒரு விடயத்தை நான் கௌரவ முதல்வர்களை பாராட்ட வேண்டும். கடந்த காலங்களில் எந்த ஒரு வரவு செலவு திட்டத்துக்கு இல்லாத 36% அபிவிருத்திக்கு ஒதுக்கியிருக்கின்றீர்கள். உங்களை நான் அந்த விடயத்தை நான் பாராட்டுகின்றேன். 7 கோடி ரூபாய் அளவில் இந்த மாநகர சபைக்கு வர வேண்டிய மக்கள் செலுத்த வேண்டிய இந்த வரிப்பணங்களாக இருந்தாலும் சரி அல்லது வேறு ஏதாவது இருந்தாலும் சரி உங்களுக்கு நாங்கள் பூர்ண ஆதரவு தருவோம் என்று இந்த இடத்திலே நாங்கள் கூறிக்கொள்கின்றோம். நாங்கள் முதல்வராக அதே ஆசிரத்தில் இருந்தவர் என்ற வகையில் நாங்கள் யார் அந்த ஆசிரத்தில் இருந்தாலும் சரி மக்களுக்கு நல்லதை செய்வதற்காகவே அந்த ஆசிரத்தில் எவரும் உட்கார்ந்தார்கள். எவற்றையும் விழுங்குவதற்காகவோ அல்லது எவற்றையும் இறங்கியும் முழுமுடி வைப்பதற்காகவோ அந்த ஆசிரங்களில் எவரும் அவர்களுக்காக வருவதில்லை. நீங்கள் இன்று முதல்வராக அந்த ஆசிரத்தில் அமர்ந்திருக்கின்றீர்கள். நீங்கள் எல்லோரையும் அரவணைத்து இங்கிருக்கின்ற தமிழ் சகோதரர்கள் மற்றும் ஏனைய எங்களுடைய எதிர்கட்சியில் அமர்ந்திருக்கின்ற ஏனைய சகோதரர்கள் எல்லோரையும் நீங்கள் அரவணைத்து எல்லோரையும் அரவணைத்து நீங்கள் இந்த மாநகர சபையை வழிநடாத்தி செல்ல வேண்டும். நான் அந்த 2 வருட ஆளுநருக்கு அனுபவத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள நான் தயாராக இருக்கின்றேன். நீங்கள் எந்த சந்தர்ப்பத்தில் வேண்டுமானாலும் என்னுடைய உதவி உங்களுக்கு தேவைப்பட்டாலும் அதற்கு நான் வருவதற்கு நான் பூரண ஒத்துழைப்பை தருவேன் என்று நான் இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். 2014ஆம் ஆண்டுக்குரிய வரவு செலவு திட்டம் குறைநிலைகள் இருக்கின்றது. உறுப்பினர்களை நாங்கள் பேசி அதை முதல்வரோடு பேசி தீர்ப்போம். அந்த குறைகளை பேசி தீர்ப்போம். ஆனால் கடந்த காலங்களில் நடந்த அந்த அசம்பாவிதங்கள் எல்லாவற்றையும் இந்த கையோடு எல்லோரும் மறந்து இந்த முஸ்லிம் காங்கிரஸ் என்கின்ற எங்களுடைய இந்த கட்சியால் இந்த மாநகர சபை நாங்கள் இதுவரை காலமும் வரவு செலவு திட்டத்தை தோற்கடிப்பதும் இல்லை. அவ்வாறான தருத்தங்களும் இந்த மாநகர சபையில் இடம்பெறவில்லை. ஆகவே எங்களுக்கு கருத்து முரண்பாடுகள் இருந்திருக்கலாம். இங்கு இருக்கின்ற உறுப்பினர்கள் நாம் முதல்வராக இருக்கின்ற பொழுது கருத்து முரண்பாடுகளை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே அவர்களிடம் நான் தெளிவாக சொல்கின்றேன். நான் இப்பொழுது பிரதிநிதியாக அமர்ந்திருக்கின்றேன். இங்கு முதல்வர் இருக்கிறார். நாங்கள் எல்லோருமாக இந்த மாநகர சபை முடிந்த அளவு எல்லோருமாக சென்று மக்களுக்காக பாடுபடுவோம் என்று கூறிக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் ப்ளீஸ் இதில் நாங்கள் கடந்த காலங்களில் இந்த மாநகர சபை சரித்திரத்தில் நான் இருந்த 2 வருட காலம் ஏகமனதாக இந்த வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்பட்டது. அதே போன்று இன்றும் இந்த சபையில் வரவு செலவு திட்டம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்று என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஆகவே இந்த வரவு செலவு திட்டத்தை ஆதரிப்பதாக என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்கின்றேன். கட்சிகள் ஒரு புறம் இருக்க, கட்சிகளில் தெரிவு செய்யப்பட்ட நபர்கள் ஒரு புறம் இருக்க, இடஒதுபாடுகள் நியமனப்பாடுகள் ஒரு புறம் இருக்க, கடந்த 2 வருடங்களாக எங்களது சபையில் இன்று பிரதி முதல்வராக இருக்கின்ற கலாநிதி சிராஜ் மீரா சாஹிப் அவர்கள் எந்த அளவுக்கு இந்த 19 உறுப்பினர்களையும் கொண்டு இந்த பாதத்தினை நிறைவேற்றினாரோ, ஏன் அவ்வாறு இன்று நிறைவேற்றப்படக்கூடாது என்று அவருடைய நாவினால் எழுப்பப்பட்ட வினா எங்களுடைய உள்ளத்தினை கொடுக்கிறது. எங்களுடைய நட்பட்டி முறைக்கு எந்த அளவுக்கு நீங்கள் அபிவிருத்தி கடந்த காலத்தில் கலாநிதி சிராஜ் மீரா சாஹிப் அவர்களால் செய்யப்பட்டதோ நான் எதிர்பார்க்கின்ற அதைவிட வேகமாக செய்வீர்கள் என்று நிச்சயமாக உங்களுடைய சேவையை எங்களை சார வேண்டும். நேற்றிரவும் வரை
10 பேர் கொண்ட குழுவினர் இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த சபை மீளப்போகின்றதோ என்பதை பற்றி வினா எழுப்பிக் கொண்டிருந்த சமுதாயத்துக்கு இன்று தேக்கமானதும் தீர்க்கமான முடிவெடுக்கின்ற நாளாக இந்த நாள் இருக்கின்றது. எனவே நான் நிச்சயமாக இந்த பாதிப்பினை ஏற்றுக்கொள்கின்றேன். எங்களுடைய நட்பட்டுமனை கிராமத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளை நீங்கள் 3வது வருடமாக நாங்கள் பேசுகின்றோம். நடந்ததாக காலவில்லை. 3வது வருடத்தில் ஆரம்பத்தில் நீங்களாவது செய்ய வேண்டும் என்று அந்த மைதான பிரச்சனை, அந்த பொதுச்சந்தை பிரச்சனை, நூலகம் கட்டப்பட்டிருக்கிறது, திறக்கின்ற பிரச்சனைகளை தீர்த்து வைப்பீர்களா என்பதை பார்த்தவர்களாக இந்த வாதத்தினை ஏற்றுக்கொண்டவராக என் உரையை முடித்துக் கொள்கின்றேன். இந்த வரவு நாங்கள் 2006ஆம் ஆண்டு இந்த சபைக்கு நாங்கள் உறுப்பினர் தெரிவிக்கப்பட்டு வந்தேன். அன்று கருணாநிதியை சேர்ந்த கௌரவிக்க எங்களுடைய முதல்வர் அக்னி அவர்கள் தான் முதல்வராக சாமினாங்க. அன்றிலிருந்து இன்று வரை, அதாவது இன்றைக்கு நடக்கின்ற 2014ஆம் ஆண்டுக்கான நடைபெற்றிருக்கிற அந்த வரவு திட்டத்தை தவிர ஏனைய வரவு திட்டங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் வேகமானதாகத்தான் நிறைவேற்றி ஒருவர் எந்த கட்சி சார்ந்தவராக இருந்தாலும் அந்த கட்சி தலைமைக்கும் வாக்களித்த மக்களுக்கும் அவர் விசுவாசமாக இருக்க வேண்டியதும் அதுக்கு அவருடைய தலையாளப்படும் அரசியல்வாதத்தை தலையாளப்படலாம். கடையில ஒரு பொருள் விழுந்தால் அது தூசி, அதே தூசி கண்ணில் விழுந்தால் அவருக்கு ஒரு மரண வேதனை. அந்த மரண வேதனையை உணர்ந்தவர்களாகத்தான் நாங்கள் இந்த தமிழ் மக்களாக சொல்லுவார்கள். அதாவது நாங்கள் நிர்வாக ரீதியாக ஒரு பிரதேச செயலத்தை கோரினால் இன்று தலைமுறை மாநில சபைக்கு முதல்வராக இருக்கின்ற முதல்வர் கூட எழுப்பியிருக்கிறார். அதன் பின்னர் இந்த முஸ்லிம் காங்கிரசின் செயலாளர் அதனாலே அவருக்கு அழைக்கப்பட்ட நாங்கள் எழுப்பினோம். ஆகவே இப்படியான பிரச்சனை வரும்போது இந்த முதல்வர் உண்மையில் அவர் எதிர்த்திருந்தால் அது எங்களுக்கும் எங்களுடைய மக்களுக்கும் எங்களது வாக்களித்து இந்த அறிக்கைய மக்களுக்கும் செய்கின்ற ஒரு ஏதோ வகையான நாங்கள் எங்கள முன்னேற்றத்தையோ அல்லது தமிழகத்தின் பிரதேசம் என்று பார்ப்பதோ அது ஒரு முதல்வருக்குரிய பண்புகள் அல்ல என்றெல்லாம் இந்த தமிழ் சமூகத்தினால் எங்களுக்கு முன்வைக்கப்பட்ட ஒரு பேச்சு. நாங்கள் இந்து சொல்கின்றோம், நாங்கள் முஸ்லீம் காங்கிரசுடன் ஒரு இணக்கப்பாடான அரசியல் செய்பவர்கள் தமிழ் தேசியக்கூடாது. அதை எல்லாரும் புரிந்து கொள்வார்கள். முஸ்லிம் மக்கள் எந்த நிலையில் விரோதமானவர்கள், நாங்கள் அவர்களுக்கு விரோதமானவர்கள், அதையும் புரிந்து கொள்வார்கள். ஆனால் இந்த முதல்வர் வந்த பின் இப்படியான அறிவியல் குறிப்பாக எங்களோட கருவுள்ள வழக்கு பிரதேச செயலகத்துக்கு இந்த முதல்வர் எதிரான நாடாக இருந்தால் இந்த முதல்வருக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த வரவு திட்டத்தை நாங்கள் பரிஷ்கரிப்பதை தவிர ஒரு வழியை கூறி நாங்கள் இந்த வரவு திட்டத்தை பரிஷ்கரித்து இந்த கருணை மாநில சபையில தமிழ் தேசிய கூட்டமைப்பும் ஜனநாயகம் உள்ள ஒரு எதிர்கட்சியாக செயல்படும் என்பதையும் மிகவும் அதாவது ஜனநாயக கட்சியை கொண்டு இதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு எதிர்காலம் உங்களுக்கும் உங்களுக்கும் உள்ள ஒரு அந்யோன்ய உணவும் வளர வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவேறுவதை தமிழ் மக்களுக்காக உங்களுடைய தலைமத்துவத்துடன் பேசினால் தெரியும், உங்களுடைய மனசாட்சியை சுட்டு கேட்டால் தெரியும். என்னை விடவும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸில் என்னையும் பேராள் நாயகம் ஹசன் அலி கௌரவ தவிர வேறு யாரும் இருக்க முடியாது. பிரதேச செயலகம் சம்பந்தமாக சொல்லப்பட்ட விடயம் மிகவும் மனவர்த்தத்திற்கு தருகின்றது. ஏனென்றால் பிரதேச செயலகம் சம்பந்தமாக கூட்டப்பட்ட கூட்டத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு கௌரவ அமிர்தம் அவர்களை உங்களுடைய கவனத்துக்கு அங்கே வந்திருந்தவர்கள் யார் என்று உங்களுக்கு தெரிந்திருக்கும். தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பாக ஒரு உறுப்பினர்களும் வரவில்லை. தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர்கள் எங்கே? அவருடன் தான் நாங்கள் பேச வேண்டும், இந்த விடயத்தை பேசித்தான் தீர்க்க வேண்டும். இப்படி சில தீய சக்திகள் தமிழ் முஸ்லிம் உறவுகளை மூட்டுவதற்காக இருக்கிறார்கள் என்று சொன்ன ஒரே ஒரு நபர் நான். நீங்களோ உங்களது உறுப்பினர்கள் யாருமே என்னுடன் பேசவில்லை. நாங்கள் ஒரே ஒரு உபதேசம் சொல்கிறேன், உங்கள் மனசாட்சியை தெரியும், நீங்கள் ஏன் போகிறீர்கள் உங்களுக்கு நல்லா தெரியும். எந்த குறையும் கோபம் எனக்கு கிடையாது. நீங்கள் உங்களுடைய தலைவர் திரு சம்பந்த
ஐயாவுக்கு அல்லது திரு மாவேசன ராஜா கௌரவ உறுப்பினரிடம் அல்லது கௌரவ உறுப்பினர் சுமந்திரிடம் கேளுங்கள். பாராளுமன்றத்தில் நடந்து அனைத்தும் அவருக்கு தெரியும். அவர்கள் உங்களுக்கு என்ன அறிவிக்க கொடுத்திருந்தாங்க தெரியும். இருந்த போதும் மக்களுக்கு மத்தியில் இன்று நீங்கள் செய்யும் இந்த விடயம் சம்பந்தமாக உங்களை நான் காட்டிக் கொடுக்க கூடாது என்பதற்காக உங்களுடன் நன்றி சொல்லி ஏனே வரும் கூட்டங்களில் இதை நாங்கள் தெளிவாக பேசுவோம். நன்றி.